Hi dear 12th standard students. So இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் ஆன்சர் கீயோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது எந்த ஸ்டெப்புக்கு எத்தனை மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டோட ஆன்சர் கீ நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது திருத்துறவங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த கீ ஆன்சர் வந்து டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த கீ ஆன்சரில் கொடுத்துருக்க மெத்தட் தவிர்த்து பசங்க வேறு மெத்தடில் செஞ்சிருந்தாலும் ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மூணாவது, ஒன் வேர்ட் நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் கண்டிப்பாக எழுதியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நாலாவது, ப்ளூ அல்லது பிளாக் பென்னில் எழுதியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அஞ்சாவது, ஃபார்முலா எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு ஆன்சர் கரெக்டாக இருந்தாவே நீங்கள் வந்து ஃபுல் மார்க் கொடுக்கணும். ஆன்சர் தப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டேஜ் மார்க் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ கீ ஆன்சர் போவோம். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்டு வந்து 20 ஒன் வேர்டு. இந்த 20 ஒன் வேர்டில் பார்த்தீங்கன்னா இந்த 5வது ஒன் வேர்டு பாருங்கள், அதுக்கு வந்து பிஆர்டி 2 எழுதலாம் ரைட்டு. அதாவது டைப் ஏல 5வது ஒன் வேர்டு, டைப் பியில் 3வது ஒன் வேர்டு. இதுக்கு வந்து பிஆர்டி 2ல் எது எழுதினாலும் உங்களுக்கு ரைட்டு. அதே போல் அடுத்து 7th ஒன் வேர்டு பாருங்கள். 7th ஒன் வேர்டு மீர் அட்டம்ப்ட், அதாவது நீங்கள் அதை அட்டன் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு மார்க்கு. ஏ டைப்பில் வந்து 7th ஒன் வேர்டு, பி டைப்பில் 4th ஒன் வேர்டு. ஸோ மித்த எதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் எதுவும் கொடுக்கல. ஸோ 20 ஒன் வேர்டுக்கு ஆன்சர் நீங்கள் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஆன்சர் அண்ட் ஆப்ஷன் இனிமேல் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 2 மார்க் பார்ப்போம். 2 மார்க்கில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 21வது கொஸ்டின். 21வது கொஸ்டினில் ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அந்த அட்ஜ் ஏ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ பவர் 2m அப்படின்னு எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு. மாடுலஸ் ஏ பவர் 2m இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு எழுதிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு தியரம் மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து 22 பாருங்கள், 1லேருந்து 12 வரைக்கும். ஸோ i ப்ளஸ் i பவர் 2 i பவர் 3 அந்த ஸ்டெப் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0, அந்த 0 போட்டுருந்தா உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். அடுத்து 23வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெல்டா சீக்வல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் 0 அப்படிங்கிற அந்த ஃபார்முலா நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு. ஸோ அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சி கேஸ் ஈக்குவல் டு 4r1 அது எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க் கிடைக்கும். அடுத்து 24வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா எப்போ அப்படின்னா அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க -π/2லேருந்து +π/2 வரைக்கும். ஸோ இது எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு. அதில் அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் வந்து 3π - 10 அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 25வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஃபஸ்ட்டு 0, +or-5 கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மார்க்கு. அதுக்கடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், அந்த சென்டர் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக +or- இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து 26 பார்த்தீங்கன்னா எஃப்டர்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லி எழுதினீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 27 பாருங்க, எஃப்ஒய் அதாவது டிஃபரன்ஷியேஷன் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அந்த ஃபைனல் ஆன்சர் ப்ரூஃப் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு வந்து கொஸ்டின்லேயே இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கீழே எழுதிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 28 பார்த்தீங்கன்னா ஐஸ் ஈக்குவல் டு அந்த ஆன்சர் 9/10 7/8 இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கு. அதோட ஆன்சர் வந்து 63π/512 அப்படின்னு எழுதினீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மார்க்கு. இதை கேன்சல் பண்ணாமல் போட்டிருந்தாலும் கூட இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் வரும். ஸோ அந்த ஆன்சர் கேன்சல் பண்ணாமல் நீங்கள் போட்டிருந்தாலும் அது உங்களுக்கு ரைட் தான். கேன்சல் பண்ணி போட்டால் இந்த ஆன்சர் வரும். அடுத்து 29 பார்த்தீங்கன்னா ஆர்டர் டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்குமே 2 தான் வரும். இது ரெண்டுமே நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 30 கம்பல்சரி பாருங்கள், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் 1/4 கண்டுபிடிச்சிருந்தா ஒரு மார்க்கு. வேரியன்ஸ் ஆஃப் 2x + 3 = 1ன்னு கண்டுபிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட்டு 3 மார்க் பார்ப்போம். ஸோ 3 மார்க்கில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ எக்லான் ஃபார்ம், அதாவது ஏறுபடி வரிசை நம்ம வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சி எழுதியிருந்தோம்னா அதுக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க்கு. ஸோ இந்த இது வந்து எனி அதர் ரோ எக்லான் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. மற்ற வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ஏறுபடி வரிசை கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுவும் ரைட் தான். ஸோ ஆன்சர் வந்து ரோ ஆஃப் ஏ அணியின் தரம் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதியிருக்கணும். அதுக்கு வந்து ஒரு மார்க்கு. அடுத்து 32வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா y = 2/x அப்படின்னா சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு. அதில் வந்து ஒய்யோட வேல்யூ வந்து 4,8 அது கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு. அடுத்து எக்ஸோட வேல்யூ 2,3 அது கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு. அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள், 2 tan inverse 1/2 இஸ் ஈக்குவல் டு அந்த நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி tan inverse 4/3 அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம்னா 2 போட்டு பக்கத்தில் ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா? அந்த ஃபார்முலா நீங்கள் எழுதினீங்கன்னா ஃபார்முலாக்கு ஒரு மார்க்கு, மேத்ஸ்க்கு ஒரு மார்க்கு. அடுத்து ஃபைனலாக tan inverse 31/17 அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க். ஸோ இது வந்து எனி அதர் மெத்தட் கொடுத்துருக்காங்க. வேறு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம்.
அடுத்து 34வது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பாயிண்ட். அந்த ஜென்ரல் பாயிண்ட் எழுதுறதுக்கு 1 மார்க்கு. அடுத்து XZ பிளான் கட் பண்ணுறதுக்குள்ள அந்த பாயிண்ட் எழுதுறதுக்கு 1 மார்க்கு. YZ பிளானை கட் பண்ணுறதுக்குரிய பாயிண்ட் எழுதுறதுக்கு 1 மார்க். அடுத்து 35 பார்த்தீங்கன்னா லிமிட் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிட் சம்மில் ஈக்குவல் டு m² / n² அப்படின்னு வந்தீங்கன்னா அதுக்கு வந்து 2 மார்க் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஃபார்முலா நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்கு அதுக்கு 1 மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ரூஃப் அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க். அடுத்து 36வது சம்மு f(x) = x⁴ கொடுத்துருக்காங்க. இப்போ x⁴ எழுதினீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. அதுக்கடுத்து அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். லீனியர் அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருந்தாவே உங்களுக்கு வந்து 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இல்லை அப்ளை பண்ணி நீங்கள் இந்த ஆன்சர் 1.969 அல்லது 1.97 போட்டாலும் ரைட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 2 மார்க்கு. அடுத்து 37 பார்த்தீங்கன்னா e⁻x x⁴n dx இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதுனீங்க. அதில் வந்து என்னன்னா என்ன அப்படின்னு எடுத்து எழுதுனோம்னா அதுக்கு வந்து 1 மார்க்கு. அப்புறம் ரெண்டாவது வந்து இதில் வந்து ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். காமா இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 4 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சாலும் ரைட் தான், இல்லை 24 கண்டுபிடிச்சாலும் ரைட் தான். அடுத்து 38வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மீன், வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதாவது சராசரி, பரவற்படி, திட்ட விலக்கம் 3 கண்டுபிடிக்கணும். ஸோ 3க்குமே வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. இதில் திட்ட விலக்கம் வந்து 2/√3 கண்டுபிடிச்சாலும் ரைட் தான், இல்லை √4/3 கண்டுபிடிச்சாலும் ரைட் தான். அடுத்து 39 இதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 3மே வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதி ப்ரூஃப் பண்ணுறது தான். இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. இது வந்து ஈஸியாக வந்து மார்க் வாங்கிடலாம். அடுத்து 40வது கம்பல்சரி பாருங்கள். Z1 Z2 கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க்கு. அப்புறம் Z1/Z2 கண்டுபிடிச்சிருக்கணும், இல்லைன்னா Z2/Z1 கண்டுபிடிச்சிருக்கணும், அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து லாஸ்ட் ஆன்சரில் நம்மளுக்கு வந்து இன்வர்ஸ் கொடுத்துருக்கனால இது வந்து அடிட்டிவாக இருக்கலாம், மல்டிப்ளிகேட்டாகவும் இருக்கலாம். அதாவது கூட்டல் நேர்மாறு இருக்கலாம், பெருக்கல் நேர்மாறு இருக்கலாம். ஸோ அதனால் ரெண்டில் நீங்கள் எது கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு வந்து மார்க் உண்டு. -1 போட்டாலும் ரைட் தான், +1 போட்டாலும் ரைட் தான், அதுக்கு 1 மார்க். 5 மார்க் பார்ப்போம். ஸோ 5 மார்க்கில் பாருங்கள் 41st A. ஸோ இதில் வந்து மாடுலஸ் A, அதாவது டிட்டர்மினன்ட் A வந்து = 40 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கணும். கண்டுபிடிச்சி A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு எழுதினீங்கன்னா அதுக்கு வந்து 1 மார்க்கு. அடுத்து A இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா எழுதி அதை அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு 2 போட்டு ஸ்டார் போட்டுருக்காங்களா அப்படின்னா வந்து 2 மார்க்னு அர்த்தம். அதாவது ஒரு ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு 1 மார்க்கு. அதுக்கடுத்து x1, x2, x3 இந்த 3க்கும் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு 2 மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. அடுத்து 41ல் B வந்து 5 சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடுலஸ் Z³ = 2 × மாடுலஸ் Z எழுதுனா 1 மார்க்கு. அதுக்கடுத்து மாடுலஸ் Z = 0 போட்டு மாடுலஸ் Z² = 2 இது எழுதினீங்கன்னா 2 மார்க். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலா எழுதுனா அதுக்கு தான் ஸ்டார் போட்டிருக்காங்க. அடுத்து Z⁴ = 4 எழுதுனா 1 மார்க்கு. லாஸ்ட்டில் அந்த 0 அப்படிங்கிற சொல்யூஷனை சேர்த்து மொத்தமாக நமக்கு வந்து 5 சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு 42ல் A பாருங்கள், ட்ரூத் டேபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு PQR எழுதுனீங்க இல்லையா? அந்த PQR எழுதினாவே போதும், உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடச்சிரும். அடுத்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு 2 மார்க்கு. கீழே வந்து இந்த கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படி எடுத்து எழுதணும், அதுக்கு வந்து 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 மார்க். பாருங்கள் இதுலேயே வந்து நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த ஆர்டர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் நீட் நாட் பி சேம் ஆஸ் இன் த ஸ்கீம். ரோ அண்ட் காலம் வந்து நம்ம இந்த கேன்ஸில் கொடுத்துருக்க மாதிரி சேமாக இருக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இஃப் எனி மிஸ்டேக் இந்த டேபிள் தென் அவார்ட் 2 மார்க்ஸ். டேபிளில் வந்து எந்த மிஸ்டேக் இருந்தாலும் சரி கண்டிப்பாக 2 மார்க் கொடுத்து, அவங்க டேபிள் போட்டுருந்தாவே நீங்கள் 2 மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறதே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 42ல் B பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணுறோம், அதுக்கு வந்து 1 மார்க்கு. அப்ளை பண்ணி அதோட tan π/4 - x அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு 1 மார்க்கு. இதில் வந்து tan A - B அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். 1 - tan x B 1 + tan x. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம இந்த இது கொண்டு வந்திருக்கோம், இதுக்கு 1 மார்க்கு. அதுக்கடுத்து இதோட ஆன்சர் நம்ம லிமிட் அப்ளை பண்ணி கொண்டு வந்த π/4 log2 - I அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கு 1 மார்க்கு. லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் π/8 log2 அப்படிங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து எழுதிங்க, அதுக்கு 1 மார்க். டோட்டலாக 5 மார்க். அடுத்து 43ல் A. இந்த கொஸ்டின் வந்து டைப் உங்களுக்கு வந்து புக்கில் இருக்குது, மாடல் இருக்குது, பட் இந்த சம் கிடையாது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு x² - x - 2 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. அதை சால்வ் பண்ணி நம்ம வந்து y² = y² - 14y + 45 = 0 அப்படின்னு கொண்டு வந்தோம்னா அதுக்கு 1 மார்க்கு. அதை யூஸ் பண்ணி ஒய்க்கு 2 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 9, 5ன்னு, அதுக்கு 1 மார்க்கு. இப்போ இந்த ஒய் வேல்யூ கொண்டு போய் நம்ம மேலே அப்ளை பண்ணி 2 ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு 2 மார்க்கு. ஸோ எக்ஸுக்கு 2 வேல்யூ இருக்கிறதுனால அதுக்கு வந்து 2 மார்க்கு. அடுத்து 43ல் B பாருங்கள். இது வந்து மேக்ஸிமம் யாருமே அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதில் வந்து 5 பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து புக்கில் 7-8 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் எழுதுனா போதுமானது. ஸோ இதில் வந்து டொமைன், ரேஞ்சு, அந்த எக்ஸ்எக்ஸ், ஒய்எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கான்கேவ் வந்து டவுன்வேர்டு, அப்வேர்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து இந்த டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணாலும் உங்களுக்கு ரைட் தான். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. அடுத்து 44ல் ஏ பாருங்கள். எம்முக்கும் சிக்கும் ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து ஏ ஸ்கொயருக்கும் பி ஸ்கொயருக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு ஒரு மார்க்கு. அப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த கொடுத்துருக்க லைன் வந்து டேஞ்சன்ட் டு எலிப்ஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கேட்டு தொடுபுள்ளி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஃபார்முலா எழுதி அதை அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணி அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு 2 மார்க். இந்த ஃபார்முலாவுக்கு வந்து 1 மார்க், அதனால இங்கே ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அடுத்து 44ல் பி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இ பவர் கேடி அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் இ பவர் கேட்டின்னு போட்டு இந்த 2 ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாலும் அதுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் நம்ம டீயோட வேல்யூ வந்து 100, எக்ஸோட வேல்யூ வந்து 0.9 எக்ஸ்னு போட்டு கண்டுபிடிச்சோம், அதுக்கு ஒரு மார்க்கு. அப்புறம் டீயோட வேல்யூ 1000 போட்டு கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு ஒரு மார்க்கு. லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சருக்கு வந்து அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ டோட்டலாக வந்து 5 மார்க் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 45ல் ஏ பாருங்கள். ஸோ இது வந்து 6.1ல் எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய சம்னா. ஸோ இதில் வந்து ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து ஏ வெக்டர் பி வெக்டர் வேல்யூ கண்டுபிடிச்சாவே போதும், அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து ஏ டாட் பி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கடுத்து ஏ டாட் ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் அதுக்கு ஒரு மார்க்கு. லாஸ்ட்டில் இந்த கொடுத்துருக்க காசு ஆல்ஃபா ப்ளஸ் அப்படி எழுதி வச்சிங்கன்னா அதுக்கு டோட்டலாக 5 மார்க். இந்த 5 பாயிண்ட் உங்களுக்கு இருந்தாவே போதும், 5 மார்க் ஃபுல்லாக போட்டுருவாங்க. அடுத்து 45ல் பி பாருங்க. இதில் வந்து 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க, 2ல் எது வேணாலும் செய்யலாம்னு. அதாவது கொடுத்துருக்க சம்ம வந்து ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்னு எடுத்துன்னா ரைட் தான், இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு விஒய்னு எடுத்து எடுத்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுவீங்க. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ லாஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா +or-√3ன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மார்க்கு. அடுத்து 46ல் ஏ பாருங்கள். ஃபஸ்ட்டு கே வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு ஒரு மார்க்கு. இதில் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு வந்து ஒவ்வொரு மார்க் கிடச்சிடும். இதில் வந்து சப்போஸ் கேன்சல் பண்ணி முடிஞ்சு நீங்கள் கேன்சல் பண்ணி போடலைனாலும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. இப்போ 14/30 இருக்குது, அப்படியே போட்டனாலும் ரைட் தான், இல்லை கேன்சல் பண்ணி போட்டனாலும் ரைட் தான். அடுத்து 46ல் பி பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேட் டயக்ராம், ஒரு டயக்ராம் போட போகிறீங்க, அதுக்கு வந்து ஒரு மார்க்கு. அப்புறம் ஏயோட வேல்யூ வந்து 1/64 ஒரு மார்க்கு. அடுத்து ஈக்குவேஷன் பேரபோலா, அந்த பேரபோலா ஈக்குவேஷன் எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் தான் ஸ்டார் கொடுத்துருக்கோம். ஃபார்முலா எழுதிட்டு அதை அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் பிடிச்சோம், அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ டோட்டலாக 2 மார்க்கு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் அப்படின்னு ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க, அதுக்கு வந்து ஒரு மார்க்கு. அடுத்து 47ல் ஏ பாருங்கள். ஃபஸ்ட்டு பி டிஎஸ்பிடிடி போட்டிருக்கோம், அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியல் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மார்க்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து v = 0ன்னு எடுத்து டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு ஒரு மார்க்கு. ரெண்டாவது கொஸ்டின் வந்து அந்த வேல்யூ ஃபுல்லாக அப்ளை பண்ணி லாஸ்ட்டில் 34 கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ 3வது கொஸ்டினில் 2 வேல்யூ டிக்கு 1 இருக்கும்போது என்ன வேல்யூ, a = -6, டிக்கு 2 இருக்கும்போது a = +6. ஸோ அது 2 கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு. அடுத்து 47ல் பி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக அந்த பாயிண்ட் எடுத்து எழுதணும். எத்தனை அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, வெக்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த பாயிண்ட் அதை எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்குள்ள அந்த ஃபார்முலா எழுதிட்டு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து 2 மார்க். ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க்கு, ஆன்சர் தான் 2 ஸ்டார் போட்டு. அதேபோல் வெக்டர் ஈக்குவேஷனுக்கும் ஃபார்முலா எழுதி அதில் அப்ளை பண்ண போகிறோம், அதுக்கும் 2 ஸ்டார் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அது டோட்டலாக வந்து மார்க்கு. ஸோ இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் வந்து ப்ளஸ் இந்த ஈக்குவல் டு 9 போட்டிருக்காங்க இல்லையா, அந்த 9 வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்து -9 ரைட் தான். ஸோ அவ்வளோதான். ஈஸியாக வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, யாருக்கெல்லாம் எத்தனை மார்க் வரும், ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த சப்ஜெக்டோட ஆன்சர் கீயோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.